ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனல் பனானா மில்க் தான் பண்ண போகிறோம். பனானா மில்க் பண்ணுறதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, அத்திப்பழம், பாதாம், அப்புறம் பிஸ்தா, முந்திரி, ஒரு வால்நட், 4 உலர் திராட்சை எடுத்திருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நான் சீனிக்கு பதிலாக பனங்கற்கண்டு தான் ஆட் பண்ண போகிறேன். பனங்கற்கண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் பனங்கற்கண்டே ஆட் பண்ணுங்கள். நல்லா காய்ச்சி ஆறின பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சொன்ன ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அப்புறம் பனங்கற்கண்டு 3மே நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறதுனால நம்ம மில்க் ஷேக் எப்படி இருக்குன்னா, நல்லா க்ரீமியாக ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக்காக இருக்கும். இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் என்னென்னா, நம்ம அத்திப்பழம் ஆட் பண்ணியிருக்கோம். அத்திப்பழம் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம பால் சூடாக போட்டோம்னா அது தரைஞ்சி போயிடும். அப்புறம் மில்க் ஷேக் நல்லாவே இருக்காது. எப்போவுமே மில்க் ஷேக் பண்ணும்போது ஆறின பாலே நீங்கள் ஆட் பண்ணுங்கள் மிக்சியில். இப்போ நம்ம காய்ச்சி ஆறின பால் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட 2 வாழைப்பழத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.